என்னில் ஒளியாகவா என்னை உருவாக்கவா என்றும் என்னோடு ஒன்றாகவா. முதலாவது வரவேற்புரை. நமது அழைப்பை ஏற்று நமக்காக வருகை தந்திருக்கும் நமது தாளாளர் தந்தை அவர்களை முதற்கணம் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்து தமது சொந்த வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நமது அழைப்பை ஏற்று நமக்காக வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் நமது உடன் பயின்ற மாணவ மாணவியர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் வருக வருக என வரவேற்கிறோம். நிகழ்ச்சி இன்னும் நிறைய இருக்குது. எல்லாரும் குழந்தைங்க எல்லாத்தையுமே ரெடி ஆச்சுடுங்க. நிறையா பார்ட்டிசிபேஷன் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஒரு செல்ஃபிஷ் இருக்கும், சுயநலம் கலந்த ஒரு இது இருக்கும். பட் சுயநலமே இல்லாமல் நம்ம கிட்ட படித்த பிள்ளைங்க இவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சந்தோஷப்படுற ஒரே ஜீவன்கள் ஆசிரியர்கள் மட்டும்தான். அதை நம்ம என்றைக்கும் மறக்கவே முடியாது. அதனால ஏற்றி விட்ட ஏணிகளை நம்மளும் மறந்துட விடக்கூடாது. அதையும் நம்ம என்றைக்குமே ஞாபகம் வச்சிருப்போம். உங்களை என்றைக்குமே நாங்கள் மறக்கவும் மாட்டோம். அதே மாதிரி ஆசிரியர்களை வாழ்த்தி உரை வழங்க எமது பள்ளியின் பழைய மாணவனின் மகள் ஹேந்தனா அவர்களை அழைக்கிறேன். மோகன்தாஸ் மகள் ஹேந்தனா மோகன்தாஸ். வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் பெயர் சேக்குட்டி. இன்று நான் ஆசிரியர்களின் பெருமையை பற்றி பேசவிருக்கிறேன். குரு என்பவர் நமது அறியாமையை நீக்கி அறிவை விதைத்து விழிப்புணர்வை வளர்த்து இருளிலிருந்து ஒளிக்கு நம்மை அழைத்து செல்பவர். முன்பெல்லாம் ஒரு குழந்தை முதலில் பள்ளிக்கு செல்கிறது என்றால் ஆசிரியர்கள்தான் அக்குழந்தையின் கையை பிடித்து கொண்டு ஆனா ஆவனா என்று எழுத கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் பெற்றோர்களே தங்கள் குழந்தைகளுக்கு முதல் குருவாக விளங்குகிறார்கள். வாய்மொழி ரீதியாக எப்பொழுதுமே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு முதல் ஆசானாக இருந்தாலும் எழுத்து ரீதியாகவும் இன்றைய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு முதல் குருவே. என் வாழ்வில் என் முதல் குருவாகிய என் அன்னைக்கு மட்டும் அல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எளிதில் ஈர்க்கும் மூளை குருவை மீண்டும் சிஷ்யனாக்கும் என்பார்கள். தமது ஆசிரியர்களால் பாராட்டப்பட்ட மாணாக்கர்கள் இன்றளவும் நமது பாரத தேசத்தின் பெயரை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் சிறந்த ஆசிரியராகவும் குடியரசுத் தலைவராகவும் இருந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனது அறிவாற்றலால் ஆசிரியர்களின் நன்மதிப்பை பெற்றார். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ராமேஸ்வரத்தில் பள்ளியில் படிக்கும் பொழுது அவரது ஆர்வமும் நேர்மையும் அங்குள்ள ஆசிரியர்களால் பாராட்டப்பட்டது. கொல்கத்தாவில் பிறந்த நரேந்திரநாத் தத்தா அவர்களின் நினைவாற்றலையும் தர்க்க ரீதியான வாதங்களையும் கண்டு அவரின் ஆசிரியர்களே வியந்தனர். பின்னர் அவரே சுவாமி விவேகானந்தர் ஆனார். பள்ளியில் படிக்கும் போதே தன்னுடைய ஆசிரியர்களுக்கே தெரியாத கடினமான கணித வினாக்களுக்கு விடையளித்தார். பீமாராவ் என்ற மாணவனின் திறமையை கண்டு அவனின் ஆசிரியர் தனது சொந்த பெயரையே அம்மாணவனுக்கு அளித்து பெருமைப்படுத்தினார். அம்மாணவனே பின்னாளில் அம்பேத்கர் ஆனார். ஆசிரியர்களின் பரந்த மனப்பான்மையும் சிறந்த வழிகாட்டுதலுமே இவர்கள் அனைவரும் புகழ்பெற்று சிறந்து விளங்க காரணம் ஆகும். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாத கற்றல் நன்றே என்ற ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனின் சங்கப்பாடல் ஒன்று என் நினைவுக்கு வருகிறது.
ஆசிரியருக்கு ஒரு துன்பம் வரும்போது அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். சற்றும் வெறுப்பின்றி கல்வி கற்க வேண்டும். அதோடு குரு தட்சணை வழங்க வேண்டும். குருவை வணங்கி கல்வி கற்பதே ஒருவனுக்கு சிறப்பு என்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த சங்கப்பாடல். குரு கற்றுத்தராத வித்தை பால்தானே. இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஓராண்டு பலனுக்கு ஒரு செடியை உருவாக்க வேண்டும். 10 ஆண்டு பலனுக்கு ஒரு மரத்தை உருவாக்க வேண்டும். 100 ஆண்டு பலனுக்கு ஒரு மாணவனை உருவாக்க வேண்டும். அந்த 100 ஆண்டு பலனை அனுபவிக்க ஒரு ஆசிரியர் வேண்டும் வேண்டும் வேண்டும். நன்றி. அருமையாக வாழ்த்துறை வழங்கிய எம் மாணவிக்கு நன்றி. ஒரு சிறிய பரிசு. பாப்பா 200 திருக்குறளை ஒப்பிச்சு பிரைஸ் வாங்கியிருக்கா. அதுக்காக ஒரு சின்ன ஊக்குவிப்பு பாப்பா. டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஓகேவா? குட்டீஸ்க்கு 10 rupees நோட் கொண்டு வர்றவங்களுக்கு பிரைஸ் இருக்கு. ஸ்பாட்ஸ்ல கொண்டு வரணும். 10 rupees நோட் யார் கொண்டு வரீங்க? யாருனாலும் கொண்டு வரலாம். 10 rupees நோட். இல்ல போ போ திருப்பி தந்துடுறேன். அண்ணன் ஓடி வந்துருச்சு. ஷெல்டன் மகன் சார் கொடுங்க. ஒருத்தங்களுக்கு அட்லீஸ்ட் பேனா யாரும் வச்சிருக்கீங்களா? உடனே கொண்டு வரணும். ஃபாதர் பேனா டீச்சர்ஸ் வீட்டு சாவி யார்கிட்ட இல்லையா? ஓடியா சார் என்ன சார் கொடுங்க. ஷெல்டர் வைஸ் பசங்க யாராச்சும் வச்சிருக்கீங்களா? ஏடிஎம் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, எனி கார்ட்ஸ்? பசங்க தான் வரணும். நீ வரக்கூடாது. உங்க அப்பா அனுப்பி போடு. நிறைய இருக்கா? டீச்சர் எங்க பாருங்க. கண்ணாடி வளையல் யார் போட்டிருக்கா? கண்ணாடி வளையல் சீக்கிரம் ஓடியாங்க. சீக்கிரம் வாங்க. விஜய் டீச்சர் வாங்க. விஜய் டீச்சர் சில்வர் ரிங். சில்வர் ரிங். அந்த ஜெயந்தி டீச்சர் போட்டிருக்காங்க.
பிளாக் கலர் அந்த கிளாஸ் இருக்கணும். கூலிங் கிளாஸ் இல்ல, பிளாக் கலர். பிளாக் சரி. ஸ்லிப்பர் யாராச்சும் போட்டிருக்கீங்களா? ஸ்லிப்பர் அவங்க மலர் கிட்ட சொல்லி கொடுக்கு. ஓகே. டீச்சர் குரு சார். ஃபாதர் என்ன கலர்? ஃபாதர் ப்ளூ கலர்ல போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அந்த கிளாஸ் என்ன கலர்னு கேக்குறேன். ப்ளூ. ஸ்லிப்பர் யாரும் போட்டிருக்கீங்களா? ஸ்லிப்பர் ஸ்லிப்பர் ஜெயஸ்வரி போட்டிருக்காங்க, ஃபாதரும் போட்டிருக்காங்க. ஓடியா சலமும் போட்டிருக்கீங்க. ஸ்லிப்பர் அண்ணா ஜே ஸ்லிப்பர் ஸ்லிப்பர் இல்லையா? ஓ சரி. ஓடியாங்க. ஜெயந்தி டீச்சர் கொடுங்க. ஜெயந்தி டீச்சர் கொடுங்க. (2002) முதல் 2007 ஆண்டு வரை படித்த எங்கள் பள்ளியின் பாசமிகு முன்னாள் மாணவர்கள் உங்கள் அனைவரையும் இப்பொழுது வாழ்த்தி பேசும் முகமாக அந்நாள் தலைமை ஆசிரியர், இந்நாள் ஓய்வு பெற்ற ஆசிரியர், மதிப்பிற்குரிய குருஸ் மதுரேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கத்துக்குரிய இப்பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்களே, தற்போதைய தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, பழைய மாணவர்களே, அவர்களது குடும்பத்தார் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்காக மிக்க நன்றி. நான் ஏற்கனவே 12 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். 10 மணிக்கு முன்னாடி அட்டன் பண்ணிட்டு போயிருந்து வந்தேன். ஆனால் கூட்டம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையில் வந்ததுனால சரி அந்த ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் பிந்தி போனாலும் பரவாயில்லை, இதில் அட்டன் பண்ணிட்டே போகணும் அப்படின்ட்டு காத்திருந்தேன். அதனால் உங்களை பார்த்ததில் ரொம்ப அதாவது ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இல்லை, டீச்சர்ஸையுமே இப்போதான் பார்க்க வேண்டியிருக்குது. அதனால் ஒரே கல்ல 2 மாங்காய், உங்களையும் பார்த்த மாதிரி இருக்குது, மற்ற டீச்சர்ஸையும் பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். நான் வந்து இப்போ சாத்தாங்குளத்தில் இருக்கிறேன். தினவரைக்கு காலையிலே பைக்கில் போயிட்டு வருவேன். அப்படி வரும்போது நிறைய பேர் கேட்பாங்க, சாத்தாங்குளத்துலையும் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எங்கே போயிட்டு வரீங்க அப்படிலாம் கேட்பாங்க. அதே மாதிரி காரியாண்டியில், தண்டாங்குளத்தில், வெங்கடாயத்துலாம் கேட்பாங்க. அப்படியே ரெண்டு சேர்ந்து போகிறீங்க, சேர்ந்து வரீங்க, எங்கே போயிட்டு வரீங்க கேட்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அங்கே வந்து கொஞ்சம் செடிகள் வச்சுருப்போம். அதை விதைச்சி முளைச்சி அது பூ விடும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். அதே மாதிரி உங்களை வந்து இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சாதாரண பூவே பார்க்குறதுக்கு நாங்கள் டெய்லி பைக்கில் போகிறோம்னா உங்களை பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. எனவே இந்த மகிழ்ச்சியில் நான் உங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய உரையத்துடன் முடித்துக் கொள்கிறேன். முன்னாள் மாணவர்கள் சார்பாக முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. காலத்தின் சூழ்நிலையை கருதி முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது ஒரு சில வேலையின் காரணமாக வெளியே செல்ல வேண்டியது இருப்பதால் அவர்களுக்கு முன்னாள் மாணவன் மணிகண்டன் அவர்கள் இப்பொழுது குருஸ் மதுரேந்திரன் ஆசிரியர் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்கிறார்கள். இதை ஆசிரியர் பெற்றுக்கொள்ள
மாணவர்களுக்கு நன்றி. இப்பொழுது எம் பள்ளியின் தாளாளர் எம் பங்கின் பங்கு தந்தை அவர்களுக்கு உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னே சாமிக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்திருக்கும். காரணம் என்னன்னா ஒரு முகம் கூட சாமிக்கு தெரியாது. இப்போ கேட்டால் பக்கத்தில் இருக்கிற வாத்திமாரை ஒரு 4-5 பேர் மட்டும்தான் ஃபாதருக்கு தெரியும். முன்னாள் தலைமை ஆசிரியரை ஃபாதருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் அந்த சூழ்நிலையில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அருட்தந்தை கிங்ஸ்டன் அடிகளார் அவர்கள் இப்பொழுது உங்களை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகளில் சிறப்புரை ஆற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இங்கு பாடம் எடுத்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், இந்த பள்ளியில் பயின்று இங்கிருந்து பல துறைகளுக்கு சென்றிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைகளில் இன்னைக்கு பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றீர்கள். அந்த முன்னாள் மாணவ மாணவிகள் அவர்களுடைய குடும்பமாக நீங்கள் இணைந்திருக்கீங்க, இன்னைக்கு வந்திருக்கின்றீர்கள். தாளாளர் என்ற விதத்திலே அனைவரையும் அன்போடு வருக வருக என்று மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இங்கே இருக்கிற முகங்கள் எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனாலும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா இப்படி சந்திக்கிறதுக்கு பெரும்பாலான வாய்ப்புகள் கிடைக்காது. ஒருவேளை நாம் ஃபோனில் தொடர்பில் இருக்கோம், ஒரு சிலர் கான்டாக்டில் இருக்கோம். இப்படி எல்லாரையும் இவ்வளோ தூரத்திற்கு ஒன்றாக சந்திப்பது அப்படிங்கிறது இது எப்போவாவது நடக்க முடியாது. பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் நமக்கு என்ன உணர்வு இருக்கணும்னா, எப்போ படிச்சுட்டு இங்கேருந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு போகணும்னு இருக்கும். ஆனால் முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போகும்போது தான் இங்கே நமக்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சியான அனுபவங்கள், இது மகிழ்ச்சியான அனுபவம்னு இங்கே இருக்கும்போது தெரியாது, இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகும்போது தான் தெரியும். இப்படி ஒரு கெட் டுகெதர் வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. ஒரு சிலர்லாம் இதற்காக பல ஆண்டுகள் காத்து கிடப்பாங்க, மீண்டும் அந்த பழைய நண்பர்களை உறவுகளை எல்லாம் சந்திக்க மாட்டாங்க. என்றைக்குமே ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது பல நிலைகளுக்கு அப்பாற்பட்டது. இந்த பள்ளிக்கூடத்தில் தான் நாம் நிறைய நேரங்களில் நல்ல நல்ல ஒழுக்கங்கள், நல்ல நல்ல நட்புகள், காலத்தால் அழிக்க முடியாத சில அறிவுரைகள், பாடங்களை எல்லாம் இங்கே தான் நம்ம கற்றுக்கிடுறோம். இந்த பள்ளி கல்வி அறிவு அப்படிங்கிறத சொல்லப்போனால் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுத்தந்தது. ஒரு நல்ல ஒரு மனிதனாக இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முதல் இடம் என்று சொன்னால் நமக்கு இந்த பள்ளிக்கூடம் தான். நம்ம அம்மா அப்பாவுக்கு அடுத்தது நமக்கு நிறைய காரியங்களை பள்ளியில் அடித்து, இல்லை என்றால் கண்டித்து திருத்தி, இன்னும் சில நேரத்தில் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு கூப்பிட்டு வச்சு நமக்கு யார் தான் அரவணைப்பு கொடுப்பா? இந்த டீச்சர்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஒரு ஆண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு யார் ஞாபகத்துக்கு வரும்னா பெண் ஆசிரியர்கள் தான் வருவாங்க. நமக்கு அவங்க அடித்து நம்மளை அம்மா மாதிரி கூப்பிட்டு வச்சு அவங்க கண்டித்து நம்ம திருத்தியதை மறக்கவே முடியாது. அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது இது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான பசுமையான அனுபவம். இந்த ஃபோட்டோஸ், இந்த ஷேரிங், இப்போ நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அடுத்து வந்து விளையாட்டோடு நிற்காது. ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிறத நிச்சயமாக ஒரு சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்கிறது. இது இன்னும் ஒரு 10 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளுக்கு ஒரு பசுமையான நினைவாக இருக்கும். அந்த நினைவுகளை இந்த பள்ளிக்கு வந்து நீங்கள் பெற்றுச் செல்வதிலே தாளாளர் என்ற விதத்திலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து நீங்கள் மட்டுமில்லை, இங்கே பயின்று சென்ற முன்னாள் மாணவர்களும் இனி விடுமுறை நாட்களில் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ஒவ்வொரு செட்டும் இங்கே வந்து மீண்டும் ஒன்று கூடி சென்றால் அது தாளாளர் எனக்கும் இங்கு கற்றுக் கொடுத்த உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் பெருமை. எனவே வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய நம் பாசமிகு பங்கு தந்தைக்கு நன்றி. இது உங்களுடைய நிகழ்ச்சி சரிங்களா? நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறத நாங்கள் இருக்கோம். இதில் யார் இருக்கலாம்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸு, உங்களுடைய குடும்பத்தார். இது உங்களுடைய பகிர்வு. அதனால் இவ்வளவு நேரம் எங்களுக்கு அனுமதி தந்ததற்கு மிக்க நன்றி. இந்த கலந்துரையாடல் உங்களுடைய உறவுகளை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, புதுப்பிச்சுக்கிறீங்க. உங்களுடைய நண்பர் இல்லைன்னா நீங்கள் சண்டை போட்ட நபர்கள், ஆரம்பத்தில் சண்டை போட்டிருக்கோம், சில ஆண்டுகள் கழித்து நம்ம அவங்களை இணைஞ்சிருக்கோம், புரிந்து கொண்டிருக்கோம். சண்டை போட்டவங்களை அப்போ தெரியாது, இப்போ அவங்கள பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகா, அன்னைக்கு சண்டை போடுறோம். அதனால் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன செய்யலை, நான் இருக்க வேண்டாம் என்று நினைக்கின்றேன். உங்கள் ஆசிரியர்கிட்ட நீங்கள் உரிமையாக உங்களை பற்றி, உங்களுடைய குடும்பத்தை பற்றி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு தந்ததற்கு நன்றி.